ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்மா. சாரி டியர்ஸ், இன்னைக்கு கெட்டிமேளம்ல பார்ட் 1 மட்டும் தான் என்னால் போட முடிஞ்சது. பார்ட் 2ல கொஞ்சம் தான் மேக் பண்ணி வச்சிருந்தேன், மீதி என்னால் எடுக்க முடியல. ஆமா டியர்ஸ், அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கெட்டி மேலும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எதிர்பாராம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமாப்பா, அந்த ஃபங்க்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கா, அதனால என்னால் வீடியோஸ் எடுக்க டைம் இல்லை. ஃபங்க்ஷன் நாளைக்கு போ, உடனே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததா, அதனால என்னால் வீடியோஸ் மேக் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்புறம் இப்போ நான் மெயினாக உங்ககிட்ட பேச வந்த ரீசனே ஒரு முக்கியமான விஷயம் தான், அது உங்ககிட்ட தான் கேட்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஆமாம் டியர்ஸ், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கெட்டிமேளம் சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து 99th எபிசோட் நான் போட்டிருக்கேன். நான் வந்து 100 எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு சர்ப்ரைஸோ எதுவுமே இருக்குன்னு நான் வந்து சொல்லவே இல்லை. பட் நீங்கள் எல்லாரும் 100வது எபிசோடில் தான் நிறைய ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்களாம் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 100வது எபிசோடில் நீங்கள் எதிர்பார்த்த சீனை நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே டியர்ஸ், இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் இப்போதான் வந்து நம்ம நிலாவோட அட்ராசிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட சஜஷன் தான், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் நான் அதுபடியே வீடியோ கொண்டு போகிறேன். நிலாவோட அட்ராசிட்டிஸ் இன்னும் ஒரு 2 to 3 எபிசோட்ஸ் இல்லை 3 to அதாவது கொஞ்சம் எபிசோட்ஸ், நிலாவோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் எபிசோட்ஸ் கொண்டு போகலான்னு நான் பார்க்குறேன். நிலாவோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் எபிசோட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த சீன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே எபிசோட்ஸில் என்னால் அடைக்கிட முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம 99th எபிசோடும் முடிச்சிட்டோம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100வது எபிசோட் நான் கொடுக்கணும். 100வது எபிசோடில் நீங்கள் எல்லாரும் வேற என்னமோ நிறைய எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸ் இருக்குது, பட் அது நான் வந்து 100வது எபிசோட்லேயே கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்கள் எல்லாரும் ஆமாம் எனக்கு 100வது எபிசோட்லேயே நாங்கள் எதிர்பார்த்ததை கொடுங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். பட் அது வந்து என்னென்னா டக்குன்னு வந்துட்ட மாதிரி ஆகிடும். அதுவே வந்து நான் வந்து இப்போ நிலாவோட அட்ராசிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது. அந்த நிலாவை வச்சு இப்போது அவங்களோட அட்ராசிட்டிஸ் தான் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். அது ஓகேவா? ஆமாம் டியர்ஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நிலாவோட அட்ராசிட்டிஸ்லாம் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த அந்த சீனை நான் கொடுக்கவா, இல்லை எங்களுக்கு அது 100வது எபிசோட்லேயே கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்களா? நீங்கள் எது சொன்னாலும் ஓகே, திஸ் ஆர் தட், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் எது வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதான் நான் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். அதனால உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் அப்படியே கொடுத்துறேன். இதுதான் உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இப்போ இங்கே நிறைய வேலைகள் இருக்கு, பட் இதுக்கு இடையிலையும் நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்டுடலாம். என்னை கேட்டுட்டாதான் இப்போ நான் நைட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ண முடியும். நீங்கள் இதுவா இல்லை அதுவாங்கிறத நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லிடுங்க. 100வது எபிசோட்லேயே நீங்கள் எதிர்பார்த்த சீன்ஸை நான் வச்சிடவா, இல்லை நம்ம நிலாவோட அட்ராசிட்டிஸு ஒரு 2 to 3 எபிசோட்ஸோ இல்லை 5 எபிசோட்ஸோ கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எதிர்பார்த்த சீன் வைங்க அப்படின்றீங்களான்ட்டு எனக்கு சொல்லுங்க. நீங்க எது சொல்றீங்களோ நான் அந்த வேல கொண்டு போறேன். ஓகேவா? ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் டியர்ஸ்லாம் ஒரு சின்ன டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंसலாம் இருக்கு, அதையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோமா? தப்பா இல்லப்பா, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டான கொஸ்டின்ஸ் தான். பட் என்னால் அதுக்கு கமெண்ட்ல ரிப்ளை கொடுக்க முடியல, அதனால வீடியோவில் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோனியா டியர் அவங்க வந்து வீடியோவோட டைமிங் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கப்பா. சோனியா டியர், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வீடியோ டைமிங் அதிகமாக கொடுக்கணுன்னு தான் எனக்குமே ஆசை. அப்போ நான் வந்து ஒரு டைம்லேயே போட்டுட்டு போயிடுவேன் இல்லையா? முன்னாடி நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 40 மினிட்ஸ் வீடியோ, 40லேருந்து 45, அதாவது 50 மினிட்ஸ்க்குள்ளார நான் போட்டுட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் என்னால் அந்த மாதிரி டைம் அதிகமாக கொடுக்க முடியல அப்படின்னா, என்னோட ஃபோன் மட்டும் தான் ப்ராப்ளம். அதனால தான் டியர்ஸ் என்னால் அந்த மாதிரி டைம் அதிகமாக கொடுக்க முடியல. என்னன்னா என்னோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நிறைய. அதாவது நம்ம இந்த சீரீஸ்க்காகலாம் வந்து நிறைய இமேஜஸ் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கிட்டத்தட்ட 10,000 இமேஜஸ், நிறைய 100க்கு மேலே வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதில் எதுவுமே என்னால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் அதுக்காக மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணணும், போயிட்டு மறுபடியும் பேக்ரவுண்ட்ஸ் எடுக்கணும். எப்படி எடுத்தாலும் மறுபடியும் அதே 10,000 இமேஜஸ் தான் வரும். அதனால இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் டைம் அதிகமாக கொடுக்க முடியல. டைம் அதிகமாக கொடுத்தா அப்லோட் ஆகவும் எக்ஸ்போர்ட் ஆகவும் ரொம்ப டைம் எடுத்துக்குதுப்பா. அதனால முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு இப்போ 2 வீடியோவாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, 25 30க்குள்ளார. ஃபர்ஸ்ட் வீடியோ 30க்குள்ளார, செகண்ட் வீடியோவும் 30க்குள்ளார, அப்படி நான் குறைச்சி போடுறேன் இல்லைங்களா? இப்படி நான் போடுறதுக்கு ரீசனே வந்து எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாதது ஒன்று. அப்புறமேட்டு வந்து இப்படி கொடுத்தா சீக்கிரம் எக்ஸ்போர்ட் ஆகிடுது, சீக்கிரம் அப்லோடும் ஆகிடுது. அதனால என்னால் ஓரளவுக்கு, நான் ரொம்ப சீக்கிரம் போடுறேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் லேட்டாக போடுறேன்னு எனக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஓரளவுக்கு நான் சீக்கிரம் கொடுக்குறேன் இல்லையா? இதுதான்டா ரீசன். இந்த ரீசன்னால தான் என்னால் டைமிங் அதிகமாக கொடுக்க முடியல. சோனியா டியர், சாரி டியர், கோச்சிக்காதீங்க. நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பட் கமெண்ட்டில் இவ்வளோ கிளியராக என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சாரி, கோச்சிக்காதீங்க. அதே போல வித்யா அவங்களோட ஐடியா அப்படிதான் நினைக்கிறேன், வித் அப்படின்னு தான் இருந்தது. அவங்களும் அதுதான் கண்ணாமூச்சியோட
டைமிங் கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ட்டு. அவங்களுக்கும் இதே தான் ரீசன். என்னால் வந்து டைமிங் அதிகமாக கொடுக்க முடியாத ரீசன் இதுதான்டா, என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அதனால ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகவோ அப்லோட் ஆகவும் 1.5 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது. ஒரு வீடியோக்கே நான் 1.5 மணி நேரம் எடுத்துட்டேன் அப்படின்னா, அடுத்த வீடியோஸ் தான் என்னால் டக்கு டக்குன்னு கொடுக்க முடியல. அதனால நான் வந்து வீடியோவோட டைமிங்கை குறைச்சிட்டேன். என்னால் லென்த்தாக கொண்டு போக முடியலடா. ஓகேங்களா? இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நானுமே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணுறேன்ப்பா, சீக்கிரம் வீடியோ போட்டணும். ஏன்னா இப்போ நான் வந்து 3 வீடியோ 2 வீடியோ அப்படி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபஸ்ட்டு ஹாஃப் டேயில் கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அந்த முயற்சியில் ஒரு 3 நாள் வெற்றிகரமாக முயற்சி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பாருங்க, உடனே எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேலைகள்லாம் போயிட்டுருக்கான். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் டக்குனு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் முடிச்சு இது அப்படியே போக போக என்ன ஆகும்னா கொஞ்சம் மறுபடியும் டைமிங் வந்து என்னோட பழைய டைமிங்க்கு போயிடுது. இதனால என்னால் சீக்கிரம் வீடியோ கொடுக்க முடிய மாட்டேது. கோச்சிக்காதீங்க டியர்ஸ். நான் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் 1 o'clock 1:30க்குள்ளார நான் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஏதாவது பண்ணி கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி டியர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கா ஸ்டோரி வந்து கொஞ்சம் போரா போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னப்பா போரா போகுதுன்னு சொல்லிட்டீங்க? சரி, ஓகே. இவங்களுக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் போகுதா? போகிற மாதிரி இருக்கா? போரா போகிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே ஓகே, போரா போகிற மாதிரி இருந்ததுன்னா சாரி டியர்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டுட்டேன் இல்லைங்களா. நீங்கள் எதிர்பார்த்த சீனை நான் 100வது எபிசோட்லேயே வைக்கவா, இல்லை இன்னும் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த சீன் வைக்கவா? நம்ம நிலாவோட அட்ராசிட்டிஸ்லாம் கொஞ்சம் அந்த 4-5 எபிசோடில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நீங்கள் எதிர்பார்த்த சீனை வந்து நான் வைக்கவா? நீங்களே சொல்லுங்கள். 100வது எபிசோடா இல்லை இன்னும் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் வைக்கவான்னுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. போரா போயிருந்தா ஐம் ரியலி சாரி. நான் ஏதாவது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 100வது எபிசோட்லயே நீங்க எதிர்பார்த்த சீன்ஸ் வைக்கவா, இல்ல ஒரு 4 to 5 எபிசோட்ஸ்க்கு அப்புறமா நீங்க எதிர்பார்த்த சீன்ஸ் நம்ம நிலாவோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நீங்க எதிர்பார்த்த சீன்ஸை கொடுக்கவா, இதுவா அதுவா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகபட்சமா எதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் நான் அதை எடுத்துக்கிட்டு அதுபடி ஸ்டோரி லைனை நான் மூவ் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னும் ஸ்டோரியில நிறைய பேரோட கதைகள் இருக்கு, இன்னும் ஸ்டோரிஸ் இருக்கு. அதாவது நம்ம விஜய் பிரியா, அப்புறம் கனி தீரன், அப்புறம் நம்ம விச்சு பாரதிக்குலாம் இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கு. நான் வேற இன்னும் அவங்க பக்கம் போகாமலே இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு நீங்க வேற ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா 100வது எபிசோடுன்னு, அதனால இவங்களையே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் 100வது எபிசோடுக்கு அது எபிசோடு அப்பவும் எனக்கு எபிசோடு பத்தல. ஏதோ உடனே நீங்க எதிர்பார்த்த சீன் வச்சிருக்க மாதிரி இருக்கே, அதனால இந்த டவுட் எனக்கு இந்த கொஸ்டினே, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். அதாவது எனக்கு எபிசோட்ஸ் வந்து பத்தலப்பா. இவங்களுக்கே நிறைய சீன்ஸ் இருக்கு. அதாவது நிலாவோட அட்ராசிட்டிஸ் பேஸ் பண்ணி வர சீன்ஸே இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விச்சு பாரதி, கனி தீரன், அப்புறம் நம்ம விஜய் பிரியா, இவங்க எல்லாருக்குமே இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கு. நான் இன்னும் அவங்க சீன்ஸ் காட்டாம இவங்களுக்கு மட்டுமே காட்டியும் எனக்கு வந்து எபிசோட்ஸ் வந்து பத்தலை. அதனால இந்த கொஸ்டினே நான் உங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக 100வது எபிசோடில் தான் நீங்கள் எதிர்பார்த்த சீன் வைக்கணுமா, இல்லை இன்னும் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் தாண்டி கூட வைங்க அப்படின்னு. அதான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதுபடி மூவ் பண்ணி கொண்டு போகிறேன் ஸ்டோரியை. ஓகேவா டியர்ஸ்? ஓகே, அவ்வளோதான் டியர்ஸ். நான் எல்லாமே கேட்டுட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே டியர்ஸ், நீங்கள் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு கமெண்ட் அதிகமாக இருக்கும், எதுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும், நான் அதுபடி ஸ்டோரி லைனை கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர் அவங்களுடைய பேத்திக்கு 2வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாமா. விஷ் பண்ணிடுவோமா? நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேசிகா குட்டி. விஷயமே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேசிகா செல்லம். தேசிகா தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சிரித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. அப்புறம் நம்ம நதியாடியர் அவங்களுடைய சன் கார்த்திக்கு இன்னைக்கு 12th பர்த்டே, அவருக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்திக் தங்கம். விஷயமே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கார்த்திக் செல்லம். சிக்கனா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டாக்கனா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் காளீஸ்வரி சிஸ்டர் அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் காளீஸ்வரி. ஹாய் பாண்டியன் காளீஸ்வரி. ஹாய் காளீஸ்வரி டியர். ஓகே டியர்ஸ், நீங்க என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுபடி ஸ்டோரி லைனை மூவ் பண்றேன். ஓகேங்களா? பை டியர்ஸ். பை டியர்ஸ்.